ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.5ல் 9வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் 10 ஒய் 24 இசட் என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்பு காண்க. இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட் இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே மேலே எழுதிக்கலாம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் உறுப்புனா T1, செகண்ட் உறுப்பு T2, தேர்ட் உறுப்பு T3, ஃபோர்த் உறுப்பு T4, ஃபிஃப்த் உறுப்பு T5. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா T2ல் இருந்து T1 கழிக்க போகிறேன். எழுதிக்கிறேன் T2 மைனஸ் T1 சமம். அப்புறம் T3ல் இருந்து T2 கழிக்க போகிறேன். T3 மைனஸ் T2, அதாவது பொது வித்தியாசம் சமம், அதனால நடுவில் சமம்னு எழுதிக்கிட்டேன். இப்போ சமத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதை முதல்ல எழுதிக்கலாம். T3 மைனஸ் T2 சமம். இனி என்ன பண்ண போகிறோம்? T4ல் இருந்து T3 கழிக்க போகிறோம். அப்போ T4 மைனஸ் T3. இனி சமத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதை முதல்ல எழுதிக்கலாம். T4 மைனஸ் T3 சீக்வல் டு, இங்கே இனி T5ல் இருந்து T4 கழிக்க போகிறேன். எழுதிக்கிறேன் T5 மைனஸ் T4. ஓகே, இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? பாருங்கள், T2ஓட மதிப்பு என்னது? 10. அப்போ அதுக்கு பதில் 10ன்னு எழுதிக்கலாம். நடுவில் மைனஸ். T1ஓட மதிப்பு எக்ஸு, அப்புறம் சமம் இருக்குது. T3ஓட மதிப்பு ஒய், அப்புறம் மைனஸ் T2ஓட மதிப்பு 10. இதை நான் இப்போ சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இனிமேல் இங்கே பிரதியிடலாம். T3ஓட மதிப்பு ஒய், அப்புறம் நடுவில் மைனஸ் T2ஓட மதிப்பு 10, அப்புறம் சமம் T4ஓட மதிப்பு 24, அடுத்த நடுவில் மைனஸ் T3ஓட மதிப்பு ஒய். இதை நான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இனிமே T4ஓட மதிப்பு 24 மைனஸ் T3ஓட மதிப்பு ஒய் சமம் T5ஓட மதிப்பு இசட் மைனஸ் T4ஓட மதிப்பு 24. இதை நான் சமன்பாடு 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ சமன்பாடு 2 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒய் மட்டும் தான் இருக்குது. அப்போ சமன்பாடு 2 அப்படின்னு எழுதிக்கிட்டு சமன்பாடு 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஒய் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். இப்போ ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இந்த சைடு வச்சுக்கிறேன். இங்கே ஒய் இருக்குது, மைனஸ் ஒய் இங்கே வந்துன்னா ப்ளஸ் ஒய், அப்புறமாட்டி இங்கே 24 இருக்குது, மைனஸ் 10 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 10. இப்போ ஒய் 2 வாட்டி இருக்குது, அப்போ கூட்டுனா 2 ஒய். இனி 24யும் 10யும் கூட்டினா 34. ஒய் தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 34 இருக்குது, 2 பெருக்கல்ல இருக்குது, இங்கே நான் வகுத்தெல்லாம் மாறும். அப்போ டிவைடருக்கு கீழே 2. இப்போ இது 2ஆவது எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2, ஓ 2 2, பாக்கி 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 17 அப்படின்னு கிடைக்குது. ஒய்யோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட்டிங்கன்னா எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். சமன்பாடு 3ல் பிரதியிட்டா இசட்டோட மதிப்பு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு சமன்பாடு 1ல் பிரதியிடியேன். ஒய்யின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு 1 அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்னது? 10 மைனஸ் எக்ஸு, 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. பிரதியிடலாமா? 10 எக்ஸ் அப்படியே வந்துடும். ஒய்யோட மதிப்பு 17, அப்போ ஒய்க்கு பதில் 17 மைனஸ் 10. இனி 10 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 17ல் இருந்து 10 கழிச்சா 7. அடுத்த 7 இங்கே கொண்டு வந்துட்டு மைனஸ் எக்ஸை அங்கே கொண்டு போகிறேன். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, எழுதிக்கலாம். இங்கே 10 இருக்குது, ப்ளஸ் 7 இங்கே வந்துன்னா மைனஸ் 7 சமம். இனி மைனஸ் எக்ஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். 10லேருந்து 7 கழிச்சா 3. அப்போ அங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் 3. இனி ஒய்யோட மதிப்பை சமன்பாடு 3ல் பிரதியிடலாம். எழுதிக்கிறேன். ஒய்யின் மதிப்பை சமன்பாடு 3ல் பிரதியிட அப்படின்னு எழுதிருங்க. இப்போ சமன்பாடு 3 அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்னன்னா 24 மைனஸ் ஒய் எழுதிக்கிறேன். 24 மைனஸ் ஒய் சமம். அடுத்து இசட் மைனஸ் 24, இசட் மைனஸ் 24. ஓகே, 24 ஒய்யோட மதிப்பு 17, அப்போ அதுக்கு பதில் 17. இனி இசட் அப்புறம் மட்டும் மைனஸ் 24. 24 இருந்து 17 கழிச்சா 7, மைனஸ் 24 இங்கே வந்துன்னா ப்ளஸ் 24. அப்புறம் இஸ் ஈக்குவல் டு அங்கே இசட் மட்டும் இருக்கும். 7யும் 24யும் கூட்டினா 31 இஸ் ஈக்குவல் டு இசட். இப்போ நம்ம இசட்டோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி கண்டுபிடிச்சதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் விடை. ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு 3, அடுத்த ஒய்யோட மதிப்பு 17, அப்புறம் இசட்டோட மதிப்பு 31. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அதாவது ஒரு சினிமா தேட்டரில் ஃபஸ்ட்டு வரிசையில் 20 சீட் இருக்குது. இந்த மாதிரி மொத்தமாக அங்கே 30 வரிசை இருக்குது. ஓகேங்களா? மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை 30, அதாவது என்னோட மதிப்பு 30 ஞாபகம் வச்சுக்கோங்க.
இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளது. அதாவது அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் அதிகம். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வரிசையில 20 இருக்கைகள், அப்ப 20. அடுத்த வரிசையில 2 அதிகம், அப்போ 20 கூட 2 கூட்டுங்க, 22. இதுக்கு அடுத்த 2 கூட்டினா 24. இந்த மாதிரி மொத்தமா 30 வரிசை இருக்கு. நெக்ஸ்ட், கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? அதாவது 30வது வரிசையில எத்தனை சீட் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்க நம்ம T30 இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, T30 கண்டுபிடிக்கணும்னா டிஎன் ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். டிஎன் = A கூட்டல் n-1 × D. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ AD அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஏனா முதல் உறுப்பு என்னது? 20. அப்புறம் D கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா T2 - T1. T2 அப்படின்னா இரண்டாவது உறுப்பு 22, நடுவில் மைனஸ். T1னா முதல் உறுப்பு 20. 22லேருந்து 20 கழிச்சா 2. அப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் பிரதியிடலாமா? T என்னோட மதிப்பு என்னது? 30. அப்போ எண்ணுக்கு பதில் 30. இனி ஏயோட மதிப்பு 20 கூட்டல் என்னோட மதிப்பு 30 - 1 × D. டியோட மதிப்பு 2. இனி 20 கூட்டல் 30லேருந்து 1 கழிச்சா 29 × 2. 20 கூட்டல் பெருக்குங்க, 9 2 18. அப்போ 8 பாக்கி 1. 2 4, 4 கூட 1 கூட்டினா 5. இனி இதை ரெண்டையும் கூட்டலாம். 20ஐயும் 58ஐயும் கூட்டினா 78. அப்போ T30 30வது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? 78 இருக்கைகள் இருக்கும். தேர்ஃபோர் கடைசி வரிசையில் 78 இருக்கைகள் இருக்கும். கடைசி வரிசை தான் 30வது வரிசை, அதில் 78 இருக்கைகள் இருக்கும். சரிங்களா? இவ்வளவு அந்த சம். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. அதாவது கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளோட கூடுதல் 27, அப்புறம் அதோட பெருக்கற்பலன் 288. இப்போ அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளை எழுதிக்க போறேன். பாருங்க, கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இதை எப்படி எழுதிக்க போறேன்னா A - D, அப்புறம் A, அடுத்த A+D இப்படி எடுத்துக்க போறேன். நம்ம ஒரு சில சம்முக்கு எப்படி எழுதியிருப்போம்னா A+D, A+2D இப்படி எழுதியிருப்போம். இதுல எல்லாமே பிளஸ்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடியாது. இங்க ஒரு மைனஸ் இருந்தாதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா ஏயோட மதிப்பும் டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இதுல பிரதியிடணும். அப்பதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 27. அதை எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் = 27. கூடுதல்னா கூட்டணும், அதாவது இந்த 3ஐயும் கூட்டணும். கூட்டலாமா? ஃபர்ஸ்ட் A - D இருக்கு, கூட்டுறதுனால நடுவில் கூட்டல். இனி அடுத்த A இருக்கு, அப்புறம் கூட்டல். இனி A+D = இந்த சைடு 27 இருக்கு. இப்போ பாருங்க, -D + D கேன்சல் ஆயிடுமா? பாக்கி என்னதற்கு A, அதுவும் 3 வாட்டி இருக்கு. அப்போ இதை கூட்டும் போது 3A அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடு 27 இருக்கு. ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 27 இருக்கு, 3 பெருக்கல்ல இருக்கு. இங்கே வகுத்தலாம் மாறும். அப்போ டிவைடருக்கு கீழே 3. இப்போ 3 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 3, 9 3 27. அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குது? 9. இனி டியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பெருக்கற்பலன் எவ்வளவு? 288. அதை எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் = 288. பெருக்கற்பலன்னா இந்த 3ஐயும் பெருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதற்கு? A - D. பெருக்கல் சிம்பலும் போடலாம், இல்லைன்னா பிராக்கெட்டும் போடலாம். அப்புறம் என்னதற்கு? A. ஓகே, அடுத்த A+D எழுதிக்கலாம். A+D அந்த சைடு 288 இருக்கு. இனி பாருங்க, இங்க A - D, இங்க A+D. அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். A - B × A+B. இதை எப்படி எழுதலாம்? A² - B² எழுதிக்கலாம். இங்க B இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? D இருக்கு. அப்ப Bக்கு பதில் Dன்னு எழுதிட்டாலே போதும். எழுதிக்கிறேன் பாருங்க. A² - Bக்கு பதில் D². இப்போ இதுக்கும் பதில் இதை எழுதிட்டோம். இனி பாக்கி என்னது இருக்கு? A மட்டும் இருக்கு. அந்த சைடு 288. இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும். அதை பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு 9, அடுக்குல 2 இருக்கு. அப்போ எழுதிக்கலாம் -D². ஏயோட மதிப்பு 9, இந்த சைடு 288. 9 ஸ்கொயரோட மதிப்பு 81 -D². இனி அங்கே 288 இருக்கு. இங்கே 9 பெருக்கல்ல இருக்கு. இங்கே வகுத்தலா மாறும். அப்போ டிவைடருக்கு கீழே 9 எழுதிருங்க. இப்போ இது 9ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 9 9, 3 9 27, பாக்கி 1. இப்போ இது 18. அப்போ 9 18.
இனி மைனஸ் டி ஸ்கொயரை அங்கே கொண்டு போக போகிறேன். அப்போ தான் அது ப்ளஸ் ஆகும். இங்கே 81 இருக்குது, அங்கே 32 இருக்குது. ப்ளஸ் 32 இங்கே வந்துன்னா மைனஸ் 32. இனி மைனஸ் டி ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போ கழிங்க, 81லேருந்து 32 கழிச்சா 49. நமக்கு டியோட மதிப்பு தான் வேணும். அப்போ அந்த ஸ்கொயர் இங்கே வந்துன்னா ரூட்டாக மாறும். அங்கே இனி டி மட்டும் இருக்கும். 49 எப்படி எழுதலாம்? 7 × 7. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 7 இருந்ததுன்னா ஒரு 7 வெளியே எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி தான் எழுதணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இப்போ நம்ம டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு டியோட மதிப்பு ப்ளஸ்லேயும் இருக்குது, மைனஸ்லேயும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டியோட மதிப்புக்கு +7 அப்படின்னு பிரதியிடலாம். அடுத்த -7 அப்படின்னு பிரதியிடலாம். ஓகே, எழுதிக்கிறேன். ஏயோட மதிப்பு 9, அது மாறாது. இனி டியோட மதிப்பு ஃபஸ்ட்டு +7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஏயோட மதிப்பு 9 தான், டியோட மதிப்பு -7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எப்படி எடுத்துக்கிட்டோம்? a மைனஸ் டி, ஏ, அடுத்த a + டி. பிரதியிடலாமா? பாருங்க, ஏயோட மதிப்பு 9, இங்கே மைனஸ் இருக்குது, டியோட மதிப்பு 7, அப்புறம் ஏயோட மதிப்பு 9, ஏயோட மதிப்பு 9 கூட்டல் டியோட மதிப்பு 7. சால்வ் பண்ணுங்க. 9லேருந்து 7 கழிச்சா 2, அப்புறம் 9 இருக்குது, 9ஐயும் 7ஐயும் கூட்டினா 16. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இங்கே பிரதியிடலாம். சேம் அதே தான், நீங்கள் அதை எழுதிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதிலே பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு 9, அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. இனி டியோட மதிப்பு என்னது? -7. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏயோட மதிப்பு 9, அடுத்த ஏயோட மதிப்பு 9 ப்ளஸ் டியோட மதிப்பு -7 ப்ராக்கெட்டில் எழுதிருங்க. அப்புறமாட்டு 9 மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும், +7. அடுத்த 9, இனி 9 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எழுதிருங்க. அப்புறமாட்டு 7, இனி 9ஐயும் 7ஐயும் கூட்டினா 16. அடுத்த 9, 9லேருந்து 7 கழிச்சா 2. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் தேவையான அடுத்தடுத்த 3 உறுப்புகள். 2 ஆன்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாமா? 2, 9, 16 அல்லது இது 16, 9, 2. ரெண்டுமே சேம் தான், ஆனால் இடம் தான் மாறி இருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் இந்த சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.